Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences exercise 2.1 fourth sum. So the positive integers a, b and c are divided by 13. The respective remainders are 9, 7 and 10. So that a plus b plus c is divisible by 13. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி என்ற 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 13ஆல் டிவைட் பண்ணாச்சுன்னா உங்களுக்கு 9, 7, 10 என்ற ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ ஏக்கு 9 ரிமைண்டர், பிக்கு 7 ரிமைண்டர், சிக்கு வந்து 10 ரிமைண்டராக கிடைக்குது. ஸோ கரெக்டாக அந்த ரூல் படி ரெஸ்பெக்டிவ் கொடுத்துருக்கனால அந்த ரூல் படி தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். அடுத்தது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவிசிபிள் பை 3 நம்ம 13 சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெவா வச்சு நம்ம வந்து 3 ஈக்குவேஷன் மேலே உருவாக்கிக்கலாம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பிக்யூ ப்ளஸ் இது ஒரு பேசிக் ஃபார்முலா 0. ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. இதை வச்சு நம்ம எழுதும்போது 3 ஈக்குவேஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து உங்களுக்கு ஏக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பி வந்து 30. நீங்கள் டிவிசிபிள் டிவைடட் எதாச்சும் டிவைட் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம வந்து என்றைக்குமே பியாக எடுத்துக்கணும். ஸோ 13. இங்கே வேறு என்ன இருக்குது, க்யூ வந்து என்னமே Q1ன்னு எடுத்துக்காங்க. ஸோ Q1ன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த Q டிஃப்ரென்ஸ் ஆகாது. ஸோ நம்ம Q தெரியாதனால Qன்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை மிச்சம் சால்வ் ஆயிரும். ஸோ அதனால் Q1 நீங்கள் எடுக்காதீங்க, Q1ன்னு எடுங்க. ப்ளஸ் 9 இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது பி இஸ் ஈக்குவல் டு 13. பி வந்து இந்த செகண்ட் பாசிட்டிவ் டிஜிட். ஸோ 13 Q2 ப்ளஸ் ஆர் உங்களுக்கு வந்து 7 கொடுத்துருந்தாங்க. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. and then C is equal to 13 Q3 plus 10. 10 தான் ரிமைண்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் 3 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிடச்சிருமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடச்சிரும்ல. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13 Q1 ப்ளஸ் 13 Q2 ப்ளஸ் 13 Q3. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே அந்த 13 டேர்ம்ஸ் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரிமைண்டர்ஸ் வேல்யூஸ் தனியாக எழுதிக்கிட்டேன். இப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 13Q எல்லாம் சால்வ் ஆகுது. 13Q1 ப்ளஸ் 13Q2 ப்ளஸ் 13Q3 ப்ளஸ் 9, 7 ப்ளஸ் 17, 17 ப்ளஸ் 9 26 வருது. ஸோ 26. ஸோ இதில் நீங்கள் 13 காமன் ஆற்றிங்கன்னா Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் 2ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் இப்போ மொத்தமாக எம்மாக மாற்றிட்டிங்கன்னா எம் இஸ் பாசிட்டிவ் அண்ட் இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்குது, Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குது. ஸோ அதை நம்ம எம்னு எடுத்தாலும் அவங்களுக்கு 13 எம்னு வந்துடும். ஸோ இது எல்லாமே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி தான். ஸோ அதனால தான் அது உங்களுக்கு ஸ்ட்ரைட் எழுதியிருக்கேன். எல்லாமே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ நம்ம ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 13 எம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது விளையாட்டு என்ன தெரியுதுன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 13. நம்ம ப்ரூவ் பண்ண வச்சிருந்தாவே ஹென்ஸ் த ப்ரூஃப் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.